சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ. என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ. எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏல் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. அப்பா, அந்த நாளை கூட ஆண்டவரே தேவனுடைய கிருபையினால இந்த 8 மாசம் ஆண்டவரே கடக்கும் இந்த 9வது மாசத்தில் இருக்க தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர். எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆண்டவரே. நீர் செய்த உதவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உதவி இல்லைன்னு அந்த நாளில் நாங்கள் இல்லை ஆண்டவரே. உடைய திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அருமையை சுட்டத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. சரி, எனக்கு வேகமாக எடுத்து வர 2 வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10-11 வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. 4:10 இப்படியா சொல்லுது, நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. நல்ல சொல்லிடுறீங்களா? சொன்னதுக்கப்புறம் நான் திரும்ப கேட்குறேன், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. சரி, ஓகே, கத்த நல்ல. ஓகே, இப்போ பக்கத்தில் எனக்கு இவர் இருக்கார். ஓகே பிரதர், நீங்கள் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் நீங்களும் கேட்கலாம். பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நிக்கிற அந்த பொசிஷன் உங்க தகுதியாலையா அவருடைய உதவியாலையா? என் தகுதி தாங்கிற மாத்திரம் சந்தோஷமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இந்த பொசிஷன், அது எந்த பொசிஷனாலும் வச்சுக்கொள்ளுங்க. எல்லா பொசிஷனுமே ஆண்டவர் கொடுத்த ஈவு கிருபை. அல்லேலூயா. நீங்க இருக்கிற அந்த பொசிஷன் உங்க தகுதினால வந்துச்சா? தகுதினால வந்துச்சுன்னா கொஞ்சம் வீட்டில் போய் நீங்க சோதித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம தகுதி இல்லை, அவர் எனக்கு செஞ்ச சொல்லுங்க கிருபை, அவர் செஞ்ச உதவி. அல்லேலூயா. அவர் உதவி செஞ்சதுனால அவருடைய கரத்திலிருந்து நீங்களான உதவி பெற்றுக்கோமா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் தனிப்பட்ட விதத்தில் உதவி பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. வேலை இல்லாமல் இருந்தோம். அல்லேலூயா. நானும் அப்படி தான் இருந்தேன், வேலை இல்லாமல் இருந்தேன் ஆரம்பத்துலையும். சரி, இப்பவும் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னால் சில நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். அல்லேலூயா. சில நேரத்தில் கடன் பட்டிருந்தோம். இதெல்லாம் எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை நோக்கி கரம் நீட்டம். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, இந்த கரம் யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்கக்கூடாது. சொல்லுங்க, இந்த கை யாருக்கிட்டையும், நான் பர்சனலா இங்கே இந்த சர்ச்சில் இருக்கனால கொஞ்சம் மரியாதையாக சொல்லுதேன். என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரே, எவங்கிட்டையும் இந்த கை போய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள்லாம் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுறது தப்பா இல்லையா? தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், யாருக்கிட்டையும் என் கை ஏந்தக்கூடாது. என் கை ஏந்துற ஒரே இடம், கடைசி இடம் எங்கே தான் இருக்கணும்? அல்லேலூயா. அவர் என் கை, அதான் வசனம் சொல்லுது. எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எபிரேயர் 2:18 வசனம் அருமையாக இருக்கும். வாசிக்கிறீங்களா? 2:18 வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்க இல்லை பிரதர், 2:18 மன்னிக்கவும். அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கூடாமல் ஆபிரகாமின் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. 2:16 மன்னிக்கும். யாருக்கு உதவியாக கை கொடுக்கலையா?
கர்த்தருக்கு சோத்திரம். நான் தேவதூதனா பிறக்க வைக்கல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க யாருடைய சந்ததியா? அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கு அவர்கிட்ட இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உதவி செய்யறவங்க எல்லாருமே ஒரு காலத்துல உதவாம இருந்தோம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாட்டு உண்டுல, உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலத்துல இன்னைக்கு உதவி செய்கிற நீங்களும் நானும், இல்லாட்டி உதவி செய்கிற யாரா இருந்தாலும் ஒரு காலத்துல உதவாம இருந்தோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்களால உதவ முடியலனா கர்த்தர் உங்களையும் வருங்காலத்துல உதவி செய்யும்படிக்க கர்த்தர் மாற்றுவாராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா. அப்போ இன்னைக்கு வசனம் சொல்லுது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியா அவர் கையை கொடுத்தாரு. என் கைக்குள்ள அவர் கையை திணிச்சாரா? என் கைக்குள்ள அவர் கையை திணிச்சாரா? அவரை கையை கொடுத்தார். கையை நீட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் கையை விசுவாசி, அவர் கையை பிடிச்சி வந்தவங்க தான் இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசியா இருக்கும். அல்லேலூயா. இன்னமும் அவர் கை நீட்டப்பட்டிருக்கு. அந்த கையை விசுவாசிக்காதவங்க வெளியில இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். ஆமென். அவர் கையை பிடிச்சதுனால, கையை கொடுத்த கையை நான் விசுவாசிச்சு நீட்டி, நீங்கள் நான் எங்க இருக்கிறோம்? உள்ள இருக்கிறோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் நமக்கு செஞ்ச உதவிக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எனக்கு இன்னொரு வசனம் 1 பேர் 4:10 மட்டும் போட்டுப்பா. 1 பேதுரு 4:10. ஒவ்வொருவரும் பெற்ற வரத்தின் எப்படி நம்ம உதவி செய்யணும், ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. எப்படி பண்ணணுமா? அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல. எப்படி பிரதர் உதவி செய்யணும்? ஒருவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வரம். என்ன வரம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்க வரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இது எப்படின்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, எனக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 2வது அதிகாரம் 3வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2-3 வாசிங்களேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அந்த மனுஷன் பேர் என்னது? கொர்நேலி. அவன் பேர் கொர்நேலி. அவன் என்ன டெசிக்னேஷன்? நூற்றுக்கு அதிபதி. எந்த ஊரு? இத்தாலியா பட்டணம். என்ன எங்க வேலை பார்க்கிறாரு? பட்டாளத்தில் வேலை பார்க்கிறாரு. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்துல நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறான் ஒரு ஆளு. அவன் என்ன பண்றானா? அதிகமான சொல்லுங்க, என்ன பண்றானா? தான தர்மம், மிகுந்த தான தர்மம் பண்ணான். ஓகே, சரி, இது அப்படியே இங்க வைங்க. இன்னொரு வசனம் எனக்கா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1, 3, 5, 6, 7 வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. இங்க எத்தனாவது மணி நேரம்? 9ஆம் மணி. அங்க எத்தனாவது மணி நேரம்? மறந்து போச்சா? இல்ல, அங்கேயும் அதே. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேயும் 9 மணி நேரம். இங்கேயும் வாசிங்க. அவன் தேவாலயாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். வலது கையின் 5 வாசிங்க பிரதர். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 7 வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். இல்ல 6 விட்டுட்டீங்க. 6 வாசிடுங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவன் கால்களும் கரங்களும் என்னச்சா? பலன் கொண்டது. சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரதர். நான் எப்படி உதவி செய்யணும்? கொர்நேலியு மாதிரி நான் உதவி செய்யணுமா, இல்லாட்டி பேதுரு மாதிரி உதவி செய்யணுமா? அல்லேலூயா. நீங்க மற்றவங்க கேட்கலாம். கொர்நேலியு என்ன பண்ணாரு? தான தர்மம். அவன் வசனம் இருக்கு என்னது? மிகுந்த தான தர்மம். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அல்லேலூயா. நம்மாளு பேதுரு, இவன் என்ன பண்றான்? நம்மாளு
நம்ம ஊர்ல ஒரு 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 தர்மம் எடுக்கிறவங்க, ஒரு பிச்சைக்காரங்க வராங்கன்னா ஏதாவது போடுங்க அப்படின்னா சேஞ்ச் இல்லை அப்படிம்பாங்க நிறைய பேர். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், காயின் இல்லை அப்படின்னு. அப்படி தானே? பேதுரு அது கூட போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் லைஃப்ல. பேதுரு என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? எப்ப என்கிட்ட வெள்ளி எவனா பிச்சை போட்டுருக்கானா, கத்த சோத்திரம் அந்த மாதிரி பார்த்துருப்பாரு போல நம்மளு. என்ன சொல்றாரு? இப்ப வெள்ளி கிடையாது, என்கிட்ட பொண்ணு இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தாரு. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கிட்ட இருக்கிறத என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. அங்க கொர்நேலியு என்ன பண்ணா? இருக்கிறத கொடுத்தான், மிகுந்த தானம் தர்மம் பண்ண. பேதுரு எனக்கு இப்படியா அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது இப்படியா ஒரு வேடிக்கையா ஒரு சம்பவம் அப்படி ஞாபகத்து வந்து, சம்பவம் இல்லை இப்படிதான். ஒருவேளை பேதுரு கிட்ட தான தர்மம் எதிர்பார்த்து ஒரு சில கூட்டம் வந்தாலும், கொர்நேலியு கிட்ட ஏதாவது அற்புத அடையாளம் இவன்ட்டு வாங்கிடலான்னு வந்தாலும் அவங்க கிட்ட உதவி கிடைச்சிருக்குமா? சொல்லுங்க, உதவி கிடைச்சிருக்குமா? ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு தெளிவு எழுதி வச்சிருக்கார் 4:10 அவன் சொல்லுங்க, அவனுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட பெற்ற வரத்தின்படி பற்பல கிருபையில ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இதையும் செய்யணும், இதையும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நான் எதையுமே இதை மட்டும் பண்ணுங்க அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. உங்களுக்கு தேவன் என்ன கிருபை வரத்தை கொடுத்துருக்கிறாரோ அதுல நீங்க செஞ்சீங்கன்னா அதுல வளர்ந்து பெருகிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் தான தர்மம் பண்ணா அது மூலமா யார் மகிமைப்பட்டா? இதுக்கு அடுத்த வசனம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம செய்யறது யாரை மகிமைப்படுத்தணும்? தம்பட்ட அடிச்சு எனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்குதுக்கா. அல்லேலூயா. இவன் கொர்நேலியு தான தர்மம் பண்ணா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தான தர்மங்கள் எங்க வந்துச்சான்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நம்ம கிட்ட சொல்றானோ இல்லையோ, ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார். அல்லேலூயா. இங்க பேதுரு உதவி பண்றான். பேதுரு உதவி பண்ண பேதுரு கிட்ட வந்துட்டான் இல்ல, நடந்து எழுந்து குதித்து எங்க போறான்? எனக்கு இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது தாவீது சொன்னான்ல, நான் யாருக்காவது உதவி செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும், இன்னும் சவுலின் கோத்திரத்தில் எவனாவது இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது யார் சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? தாவீது மேவிபோசேத்தை வந்தவனே, மேவிபோசேத்தை இன்னைக்கு வரைக்கும் என் கூட அப்போ. அல்லேலூயா. அது அவ்வளவுதான் அவனுடைய உதவி. அதே இடத்துல தாவீதின் குமாரன் ஒருவேளை இருந்திருந்தா அவர் சொல்லுவாரு, உன் கால்களின் கரங்களையும் எடுத்து எழுந்து கொண்டு நட அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்துல இருந்து அப்பம் பூசிக்க வச்சிருப்பார். அல்லேலூயா. இந்த பாட்டு இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது இந்த காரியம் வந்தது. ஒருவேளை சம்பந்தப்படாம இருந்தாலும் இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் நம்முடைய தேவைக்கேற்ப உதவி செய்கிறார். நீங்களும் நானும் உதவி செய்ய முடிக்க தேவனும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் உதவி செய்யணும்? என்னுடைய தகுதியை வச்சு அவர் என்ன ஆசீர்வதிக்கல. அல்லேலூயா. அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த உதவி செய்யணும் அதை உங்களுடைய இருதயத்துல ஆவியானவர் தெளிவாய் உணர்த்துவாராங்க. அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி பணம் இருந்தா பணத்தை கொடுங்க, வரம் இருந்தா வரத்தின் மூலமா கிரியை செய்யுங்க, தேவ நாம மகிமைப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு 2 காரியம் கர்த்தர் சித்தமான. இன்னைக்கு பந்தி வேற இருக்கு, ஒரு காரியம் பார்க்கலாம், முடிஞ்சா 2வது காரியத்தை நான் டச் பண்ணியிருந்தேன். எப்படியாவது எனக்கு எடுத்து வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வசனம், என்ன வசனம் போட்டிருக்கு? இந்த காலத்துல எஸ்தரே நீ மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்து எழும்பும், நீயும் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். அவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி உனக்கு மேன்மை கிடைச்சிருக்கலாம். அல்லேலூயா. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறதுக்கு முன்னால நம்மால ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கிறார். என்னப்பா பிரேயர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு வாசிங்க 8வது வசனம் வாசிங்களேன். யூதர்களை
அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் என்னத்தையா நகலையும் அந்த காலத்துல இப்ப ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க. கட்டளையின் நகலை அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும். என்ன பண்ண சொல்றாரு நம்மாலே? விண்ணப்பம். அப்ப இதுக்கு பேர் என்னது? பிரேயர் ரிக்வெஸ்டா சொல்லிக்கலாமா? கன்சிடர் பண்ணலாமா? ஓகே. அவனிடத்துல போய் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இதுக்கு முன்னால ஹார்ஷா ஒரு வசனத்தை பார்த்தோம். நீயும் தகப்பன் விட்டாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்திருக்கலாமே. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால் நம்மால முதல்ல ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் அழகா சூப்பரா சொல்றாரு. அதுல வசனம் இருக்கும், அகத்தியமாய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்டிப்பா. இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, உனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி. சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மொர்தெகாய் சொல்றான், உனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீ ராஜாட்ட போய் என்ன பண்ணணுமா? விண்ணப்பம் பண்ணு, மன்றாடு. சரி, எத்தனை பேர் ஃபாஸ்டிங் பீரியட் வந்திருக்கீங்க? ஆமா, எனக்கு ஓரளவு தெரியும், முகத்தெல்லாம் பார்த்தம்போது தெரியும். சில பேர் வர முடியாத காரியம். எத்தனை தடவை பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதை விட அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் பேப்பர் நம்ம சங்கிலி ஜெபத்தில் எத்தனை பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு தெரியுமா? வேலை இல்லாதவங்க, ரெண்டாவது என்னது, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணத்துக்கு வயசாயிட்டு ஆனா கல்யாணம் நடக்கல, படிச்சு முடிச்சு அவன் நல்ல ஹைஃபை படிப்பு இருக்கான், அவன் வாங்குற சம்பளமும் வேலையும் பார்த்தா சம்பந்தமே இருக்காது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு குறிப்பா எழுதும் போது ஆண்டவர் கிருபையில உங்களை ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பாரத்தோடு ஜெபிச்சிருக்கோம். நான் ஒண்ணு சொல்லட்டா, பண உதவி உங்க நிறைவிலிருந்து கொடுக்குறீங்க, ஜெப உதவி அடுத்தவனுடைய குறைவை நினைச்சு ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். பண உதவி எங்கேருந்து கொடுக்குறோம்? என்கிட்ட ஒரு 100 ரூபா இருந்தா 10 ரூபா கொடுப்பேன். அது என்னது? என்கிட்ட ஒரு நிறைவு இருக்கு, ஏதோ ஒரு நிறைவு, என்னுடைய ஏதோ ஒரு நிறைவிலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கிறது, அது பண உதவி. ஆனா ஜெப உதவி அப்படி இல்லை. எவ்வளவுதான் நம்ம நிறைவா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் அடுத்தவங்க போகக்கூடிய பாதையை நினைச்சு, அவங்க குறைய நினைச்சு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறீங்களா? பாத்தீங்களா? இதுவும் ஒரு உதவியே. சந்தோஷமா? அல்லேலூயா. 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 அப்ப இந்த உதவிக்காகத்தான் மொர்தெகாய் ஒரு நகலை கொடுக்குறான். எம்மா, உனக்கு இப்போ ஒரு காலத்துல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அப்படிதானே? அடிமைத்தனத்தில் இருந்த உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இப்போ உனக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ நீங்களும் நானும் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அநேக ஜெப குறிப்பு வச்சிருப்போம். இப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னைக்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தின்படி யாராவது ஒருத்தர் கேட்கறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிற போது எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறோம் ஆண்டவர் அறிவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபம் பண்ணுச்சா? அந்த அம்மா ஜெபம் பண்ணுச்சா? என்ன பண்ணுச்சு? இந்த காலத்தில் இந்த ஆளு கோபப்படுறான். இந்த ஆளு ஏன் கோபப்பட்டாரு? நியாயமான கோபம் தானே. அல்லேலூயா. இது வரைக்கும் நீ எப்படியோ இருந்த, அடிமைத்தனத்தில் இருந்த, இப்போ நல்ல அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த டைமுக்கு நீ ஹெல்ப் பண்ணலன்னா இருந்த என்னத்துக்கு? சோத்திரம். இங்கேருந்து எதுவும் சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அதனால தான் நம்மளால டென்ஷனில் வைராக்கியத்தில் பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் சொல்லுங்க சந்தோஷமா? ஆமா, தீன்னு சொன்னனால வாய் சுற்றாது. அல்லேலூயா. நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி தான் உனக்கு ஒரு மேன்மேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆளுக்கு நம்ம அம்மாக்கு கோவம் வந்துட்டு. ஆமென். சரி, இதெல்லாம் கேட்டால் நம்ம ஒழுங்கா ஆண்டவர் சமூகத்தில் செபிப்போம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு பயங்கர பாரம் நான் பிரபார் பிரதர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஏன் சில பேருக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? அல்லேலூயா. ஏன்னா சில நல்ல பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம இங்கே இருக்கிறோம், அவங்க அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க. சில பேருக்கு அப்பா இருக்காது, சில பேருக்கு அம்மா இருக்காது. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்காகலாம் நீங்கள் பண உதவி பண்ண முடியுமா? பண உதவி பண்ணி திருமணத்தை நடத்தி வச்சிடலாமா? இல்லாட்டி பண உதவி பண்ணி வேலை இல்லாதவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துடலாமா? அல்லேலூயா. சில காரியம்தான் பணம் பண்ணும், சில காரியம் பணம் பண்ணாத கூட ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இப்போ சொல்கிற அந்த அம்மா சொல்கிறா, ஓகே, இப்போ என்ன பண்ணுறா? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து நான் போய் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எத்தனை பேர் உங்களுக்காக உபவாசம் போட்டீங்க? நான் எனக்காக என் குடும்பத்துக்காக உபவாசம் போடுறேன். சொல்லக்கூடாது, வெளியில சொல்ல வேண்டாம். சோத்திரம். அல்லேலூயா. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலனா
யார் என் குடும்பத்துக்காக ஜெபிச்சாலும் அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ நமக்காக முதல்ல என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நமக்காக என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம யாருக்காக உபவாசிக்கலாம்? சபையில கேள்விப்படுற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு உந்துதல் வந்தா, போன வாரம் இல்லை, இந்த நம்ம பிள்ளை அந்த பிள்ளை பேர் என்ன? ஆனி. அல்லேலூயா. அதெல்லாம் நினைக்கும் போது எத்தனை பேருக்கு கஷ்டம் வருதுன்னு தெரியல. ஒருவேளை எல்லாருக்கும் கஷ்டம் வந்தா சோத்துறோம். அல்லேலூயா. கஷ்டம்னா அந்த பாரம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்களும் நானும் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. அது என்னது? அது நான் சொன்னது போல பணம் நிறைவிலேருந்து கொடுக்குறோம். ஜெபம் அவங்களுடைய குறைவை நினைச்சு ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் மறக்காதீங்க. இவன் நல்லா இருக்கிறா, ஸ்டேட்டஸ் நினைச்சதுபடி சாப்பிடலாம், அப்படிதானே? என்ன நினைக்காலும் அதை சாப்பிடலாம். அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இவன் எங்க போறான்? 3 நாள் போட்டலையா? அல்லேலூயா. வேதத்துல சொல்லுது இவ வந்து யாரா? அந்த சட்டம் என்ன சட்டம்? யூதரை அழிக்கணும்னா இப்போ இவளும் யாரு தான்? இவளும் கரெக்ட் தானே? அல்லேலூயா. வேதத்துல நல்லா பாத்தீங்களா? எவன் சரியான யூதனா இருந்தானோ எல்லாவனையும் அழிக்கும்படிக்கா ஒரு காரியம் வந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க சந்தோஷமா அல்லேலூயா. வேதத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவன் நான் சொன்னது சரியான யூதன். அல்லேலூயா. ஏகப்பட்ட யூதன் இருக்கு. அதுல இந்த 4 பேர் 3 பேர் சரியான யூதன். இவன் அழிக்கும்படிக்க ஒரு காரியம் வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. தானியேல் சரியான யூதன். தானியேல் அழிக்கும்படிக்க காரியம் வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் யூதனா இருந்தா எனக்குன்னு ஒரு தூதன் இறங்கி வருவார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சந்தோஷமா அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு சரியான யூதனா இருந்தா என்ன அழிந்து போகாதபடிக்கு எனக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். இன்னைக்கு ஏன் நீங்களும் நானும் ஒரு தூதனா இருக்க கூடாது? சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஏன்னா நீங்க யூதனா இருந்தா நமக்குன்னு ஒரு தூதன் வருவான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் வேற ஒரு நபருக்கு தூதனா மாறக்கூடாது? சொல்லுங்க சந்தோஷமா அல்லேலூயா. இவ ஒரு யூதன். ஆனா 127 நாடுகளில் உள்ள யூதர்களுக்கு ஒரு தூதனை போல செயல்பட்டவ தான் இந்த எஸ்தர். புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இவ போய் நிக்கிறா. ராஜா என்ன பண்றான்? எல்லாருக்கும் இந்த காரியம் தெரியும்ல? எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த காரியம் எல்லாம் அப்படி பிளேட்டு மாறிச்சா இல்லையா? எனக்கா வாசிங்களேன். அப்போ இவ ஒரு காலகட்டம் வரைக்கும் இவ அமைதியா இருந்தா. அந்த 2 வசனம் மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்தர் 2:20 வாசிங்க சிஸ்டர். எஸ்தர் 2:20 ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. எஸ்தர் 4:17 ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. எஸ்தர் 2:20 வாசிங்களேன். எஸ்தர் மொர்தெக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெக்காய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். சரி, இப்போ அதே இன்னொரு வசனம் வாசிங்க. நான் சொன்னது 4:17. அப்பொழுது மொர்தெக்காய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். அல்லேலூயா. ஒரு காலகட்டம் வரைக்கும் எஸ்தர் மொர்தெக்காய் சொன்னதை கேட்டான். ஆனா என்னைக்கு இவா செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி உள்ள போனாலோ அப்போ எஸ்தர் சொன்னதை யாரு கேட்க ஆரம்பிச்சா? சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம இந்த ஜனங்களுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி போகும்போது ஆண்டவர் நமக்காக காரியங்களை கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. முதல்ல மொர்தெக்காய் மேல கோவப்பட்டான். இப்போ அவனுக்கு மொர்தெக்காய் வந்து எஸ்தர் நினைச்சோன்னா அவனுக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. காரியம் மாறுதலா முடிஞ்சுதா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். அல்லேலூயா. ஒருவேளை எஸ்தர் மாத்திரம் மௌனமா இருந்திருந்தா இன்னைக்கு எஸ்தர் புத்தகம் வந்திருக்குமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எஸ்தர் மௌனத்தை கலைச்சதுனால சட்டம் கலைக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்தர் மௌனத்தை கலைச்சதுனால ராஜா இயற்றின சட்டம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவங்க வாழ்க்கையிலும் சரி நீங்களும் நானும் செபிக்கிற ஜெபம் ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நடக்க முடியாத காரியமா இருந்தாலும் நம்ம செபிக்கிற நம்ம வாயை திறந்து செபிச்சா கர்த்தர் முடியாதவைகளை முடிய பண்ணுவார். அல்லேலூயா. 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 அங்க எஸ்தர் வாயை திறந்தா மௌனத்தை கலைச்சா சட்டம் கலைக்கப்பட்டது. சத்ருவு கூட கர்த்தர் வேற எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் அறுக்கப்படணும்னா நீங்களான நம்முடைய மௌனத்தை என்ன பண்ணணுமா? கலைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வேகம் பண்ண ஒரு காரியத்தை மாத்திரம் நான் டச் பண்ணிட்டு முடிக்கிறேன். எனக்காய் வாசிங்க சிஸ்டர். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 30-34 வாசிங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். எங்க போறானா? எருசலேம்ல இருந்து
சரி வாசிங்க சிஸ்டர். கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். 34 கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. சந்தோஷமா சந்தோஷமா அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா. பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க அல்லேலூயா. 2 பந்தி இருக்கு. முதல்ல ஆண்டவருடைய பந்தி, அதுக்கப்புறம் சபையுடைய பந்தி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து, நமக்கு நிறைய நேரம் கேள்வி வரும் தானே, இவன் ஏன் எருசலேம் எரிகோக்கு போறான்? கேள்வி வந்திருக்கா? நிறைய தடவை நானும் மெடிடேட் பண்ணும்போது இப்படிலாம் கேள்வி வந்திருக்கு. ஓகே சிஸ்டர், எனக்கு 31 32 வாசிருங்க. யாராவது வாசிங்க பிரதர் சிஸ்டர். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, எனக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு மெடிடேட் பண்ணும்போது, ஏப்பா ஒரு மனுஷன் எருசலேம் இருந்து எரிகோக்கு போறான், ஏன்பா ஆசாரியன் நீ ஏன்பா அங்க போற? உனக்கு என்ன வேலைங்க? உனக்கு எங்க வேலை? ஆசாரியனுக்கு வேலை எங்க? முறைக்க கூடாது. அல்லேலூயா. ஆசாரியனுக்கு வேலை எங்க? எங்க? எருசலேம்ல தானே வேலை. அப்போ உனக்கு அங்க என்ன வேலை? அவன் போறான், எரிகோக்கு போறான், என்ன வேலை ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தான் ஓமையை சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு ஆசாரியன் போறான், அதுக்கப்புறம் பக்கமாய் விலகி போனான். சரி, அதுக்கப்புறம் யார் வரா? அந்தபடியே லேவியனும் அந்த இடத்துக்கு தம்பி லேவி, உனக்கு என்னையா வேலை? ஒரு மனுஷன் தான் போறான், குற்றுயிராக்கிட்டாங்க. ஆசாரியன் போறான், எங்க இருந்து எங்க போறாங்க? எருசலேம்ல இருந்து எரிகோ. சரி, நம்ம சொல்லலாம் எருசலேம்ல இருந்து எரிகோ. நான் தான் எருசலேம் எரிகோக்கு போறேன், ஆத்துமகளை இறைச்சிக்க அப்படின்னு கேம்ப்ல போய் சுவிசேஷம் சொல்ல, ஜனங்களை சந்திக்க அப்படின்னு. ஒருவேளை நம்ம வெளியில வீர சவுடால் பேசினாலும் நம்மால் கீழே கிடக்கிறவன பண்ணானா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? ஆசாரியனும் பண்ணல, லேவியனும் பண்ணல. அங்க யார் வரா சொல்லுங்க? முதல்ல ஒரு காரியம் பார்த்தா, அவன் யாரு? அவ யாரு? அவ எந்த கோத்திரம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் யூதனுக்கு யூதனா இருப்போம், சமாரியனுக்கு சமாரியனா இருப்போம். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. சமாரியனுக்கு நீங்க ஆசாரியனா காமிக்க தேவையில்லை, சமாரியனுக்கு நம்ம லேவிய காமிக்க தேவையில்லை. அல்லேலூயா. இவன் ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து எருசலேம்ல இருந்து அவன் என்னதான் பின்மாற்றத்துல போனாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு தேவை என்னதான்? அவனுக்கு தேவை என்னது? ஏன் உதவி செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் நீங்களும் நானும் தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் இருந்தோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் தண்ணீரால் குளிப்பாட்டப்படலை. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் உப்பால சாரமேற்றப்படலை, உப்பால சுத்திகரிக்கப்படலை. அல்லேலூயா. நீங்களும் நானும் வஸ்திரம் இல்லாமல் வெளியில கடந்தோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய ரத்தத்தில் கடந்தோம். அல்லேலூயா. அப்பொழுது ஒருத்தர் பார்த்து விலகி போகாம பக்கத்தில் வந்தார். அதனால தான் நானும் நீங்களும் தேவையோடு இருக்கிறாங்கல்ல. ஒருவேளை சில பேர் தேவையை சொல்ல மாட்டாங்க, சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ அந்த சமாரியன் வந்து பக்கத்துல வந்து, மற்றவெல்லாம் பக்கமா விலகி போறான், இவர் ஒருத்தர் தான் பக்கத்துல வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தா தேவனுடைய நாம மகிமைப்படும். முதல்ல பார்த்தோம்ல அந்த வசனத்தை போட்டு தம்பி, 1 பேதுரு புஸ்தகம் 4:11 வாசிங்க. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க உதவி செய்தால், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன பலத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த பலத்தின்படி உதவி செய்தால் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. எல்லா எலும்பி நின்று கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். எல்லா எலும்பி நின்று கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு எஸ்தர், அவ ஒரு யூதன். புதிய ஏற்பாட்டில் ஒரு சமாரியனை பத்தி பார்த்தோம். ஆண்டவரே அப்பா தேவப்பிள்ளை, ஒருவேளை என்னால கொர்நேலியை போல உதவி செய்ய முடியலன்னு ஒரு நாள் உங்களை நொந்து கொள்ளாதீங்க. என்னால் அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல என்னால உதவி செய்ய முடியலன்னு ஒரு நாள் நொந்து கொள்ளாதீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க வரத்துல நீங்க அதை செய்யுங்க, கர்த்தர் அதை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, ஒருவேளை கொர்நேலியை போல இருந்தா தான தர்மம் பண்ணுங்க. பேதுரு போல இருந்தா விழுந்து கிடக்கிறவனை தூக்கி எழுப்புங்க. ஆண்டவரே என்னுடைய நிறைவிலிருந்து நான் பண உதவியும் செய்யணும், அடுத்து உங்களுடைய குறைவை நினைச்சு நான் ஜெப உதவியும் செய்யணும். ஆண்டவரே, இந்த செல்வம் ஞானம் எல்லாம் நீங்க தந்தது ஆண்டவரே, உண்மைக்கே நான் பயன்படுத்தலாம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ்.
உம் ராஜ்யம் கட்டவே செல்வம் தந்தீரே, அதை நான் மறவேனையா. உம் வார்த்தை சொல்லவே ஞானம் தந்தீரே, அதை நான் மறவேனையா. உம் ராஜ்யம் கட்டவே செல்வம் தந்தீரே, அதை நான் மறவேனையா. உம் வார்த்தை சொல்லவே ஞானம் தந்தீரே, அதை நான் மறவேனையா. பரலோகம் நிரம்பணும், பாவி மனம் திரும்பணும். பரலோகம் நிரம்பணும், பாவி மனம் திரும்பணும். அதற்காய் என்னையே தந்தேனையா. செல்வம் ஞானம் இது எல்லாமே நீ தந்தது. ஐஸ்வர்யம் சௌந்தர்யம் இது எல்லாமே நீ தந்தது. தந்தவரே திருப்பி தருகிறோ, உம்மையே உயர்த்துகிறோ. தந்தவரே திருப்பி தருகிறோ, உம்மையே உயர்த்துகிறோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த மரத்தின்படி கிருபையின்படி நாங்கள் அநேகருக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உதவாத இருந்தோம் ஆண்டவரே, ஒரு காலத்துல உமக்கு பிரயோஜனம் இல்லாம ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்து வந்தோம். உதவாத எங்களை உதவுகிற பிள்ளைகளா மாற்றிக்கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு யூதனாய், உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சமாரியனாய் எங்களை வணைந்து ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுத்துங்க. எங்க மூலமா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். துதி கன மகிமை எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.